ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜேபிஆர் லேர்னிங் கிராமர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இஃப் கிளாஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இஃப் கிளாஸில் இப்போ வாட் இஸ் அ கண்டிஷனல் சென்டென்ஸ்? கண்டிஷனல் சென்டென்ஸ்னால் என்ன? கண்டிஷனல் சென்டென்ஸ் ஹாவ் டூ பார்ட் ஆஃப் கிளாஸஸ் தட் கிவ் அ கண்டிஷன் இன் த டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் த ரிசல்ட் இன் த இன்டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஸ்லீப் லேட் யூ ஃபீல் டயர்டு. ஸோ இந்த சென்டென்ஸில் டூ பார்ட் இருக்குது. இஃப் யூ ஸ்லீப் லேட், இங்கே வந்து நம்ம கமா யூஸ் பண்ணியிருக்கோம். யூ ஃபீல் டயர்டு, அந்த இஃப் யூ ஸ்லீப் லேட் அப்படின்றது தான் கண்டிஷன். இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். யூ ஃபீல் டயர்டு அப்படின்றது இன்டிபெண்டன்ட் கிளாஸ். இதை நம்ம மெயின் கிளாஸ்னு சொல்லலாம், ரிசல்ட் கிளாஸ்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்து இஃப் கிளாஸ். கண்டிஷன் தான் நம்ம இஃப் கிளாஸ் அப்படி சொல்லுவோம். இது வந்து மெயின் கிளாஸ் இல்லைனா ரிசல்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இஃப் கிளாஸில் நம்ம ஜீரோ கண்டிஷனல் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்லாம் என்ன? இது நம்ம எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம், எந்த ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, எந்த டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, இஃப் கிளாஸில் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுறது, மெயின் கிளாஸில் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படின்றது ப்ராபபிள், அதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிறைவேற சாத்தியமுள்ள ஒரு செயல், அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனலில் பேசுவோம். எம்பசைஸ் தட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ரியலிஸ்டிக் பாசிபிள் ஃப்யூச்சர் அவுட்கம், focusing on real future possibilities using the formula. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ். ஸோ இந்த சென்டென்ஸில் இஃப் யூ ஸ்டடி ஹார்ட், இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நீ நல்லா படித்தேனா, இது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் வரும். நீ நல்லா படித்தேனா, நீ பாஸ் பண்ணலாம், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினா உன்னோட லைஃப்பில் வந்து நீ இம்ப்ரூவ் ஆகலாம், இந்த மாதிரி சொல்கிறது. அப்போது இந்த இஃப் கிளாஸ் இந்த கண்டிஷன் எல்லாமும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூ வில் பாஸ் அப்படின்றது மெயின் கிளாஸ், இது வந்து இன்டிபெண்டன்ட் கிளாஸ். இது வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனலில் இஃப் யூ ஸ்டடி ஹார்ட், இங்கே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். இங்கே மெயின் கிளாஸில் வில்க்கு அப்புறம் பேஸ் வேர்ப் அப்படின்றது வேர்போன் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். இது நம்ம மெயின் கிளாஸ்னு சொல்லலாம், இல்லைனா ரிசல்ட் கிளாஸ்னு சொல்லலாம். இஃப் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட், வில் ப்ளஸ் பேஸ் வேர்ப், இந்த பேட்டர்னில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ மேரி ஹர் ஷி வில் மேக் யூ ஹாப்பி. நீ அவளை மேரேஜ் பண்ணினா அவள் வந்து ஹாப்பியாக உன்னை பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறது. இங்கே மேரி அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே மெயின் கிளாஸில் வில்க்கு அப்புறம் பேஸ் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டர்ன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனலுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனலில் எக்ஸ்பிரஸ் த ஃப்யூச்சர் கான்சிக்வன்ஸ் ரியலிஸ்டிக் பாசிபிலிட்டி நவ் ஆர் இன் த ஃப்யூச்சர். இப்போதைக்கு நம்ம பேசலாம், இல்லை ஃப்யூச்சர் அவுட்கம் பற்றி நம்ம பேசுகிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். இதில் வந்து இஃப் கிளாஸில் இஃப்க்கு அப்புறம் ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா இப்போ மெயின் கிளாஸில் வில் இல்லைனா ஓன்ட் இல்லை மாடல் வேர்பு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேஸ் வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ பாஸ் எக்ஸாம் ஐ வில் செலிப்ரேட். ஸோ இங்கே இஃப் ஐ பாஸ் எக்ஸாம், நான் பாஸ் பண்ணேன்னா நான் செலிப்ரேட் பண்ணுவேன், இதுதான். இங்கே இஃப் ஐ பாஸ் எக்ஸாம் அப்படின்றது கண்டிஷன். இதில் நம்ம ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு விஷயந்தான். நான் பாஸ் பண்ணேன்னா இல்லை ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறது, நான் செலிப்ரேட் பண்ணுவேன். அப்போது இஃப் ஐ பாஸ் எக்ஸாம்க்கு அப்புறம் நம்ம கம்மா வந்து யூஸ் பண்ணணும். இங்கே ப்ரெசன்ட் சிம்பிள், இது மெயின் கிளாஸ் ஐ வில் செலிப்ரேட், வில்க்கு அப்புறம் இங்கே செலிப்ரேட் அப்படின்றது பேஸ் வேர்ப். ஸோ இப்போது நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இஃப் கிளாஸையும் நம்ம பிகினிங்கில் கொடுக்கலாம், இல்லைனா இந்த மெயின் கிளாஸை வந்து நம்ம பிகினிங்கில் கொடுக்கும்போது ஐ வில் செலிப்ரேட், இங்கே நம்ம இஃப் கிளாஸ் கொடுக்கும்போது கமா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுவே இந்த மெயின் கிளாஸை வந்து இனிஷியலில் கொடுக்கும்போது நம்ம கமா வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஐ வில் செலிப்ரேட் இஃப் ஐ பாஸ் த எக்ஸாம், நான் வந்து செலிப்ரேட் பண்ணுவேன் எக்ஸாமில் பாஸ் பண்ணேன்னா, இப்படியும் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த கண்டிஷனில் இஃப்க்கு அப்புறம் ப்ரெசன்ட் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிசல்ட் கிளாஸில் வில்க்கு அப்புறம் பேஸ் ஃபார்ம் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். பேஸ் ஃபார்ம் வேர்ப் அப்படின்றது இப்போ ஈட், ஏட், ஈட்டன் இருக்கு இல்லையா, ஈட் அப்படின்றது தான் அந்த வேர்ப் ஒன். இது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ இந்த டென்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ரிசல்ட் கிளாஸில். தென் மாடல் வெர்பும் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட் கிளாஸில் மாடல் வெர்பும் நம்ம யூஸ் பண்ணலாம். மாடல் வெர்ப் தட் கேன் கிவ் யூ தட் ஃப்யூச்சர் ஃபீலிங்ஸ், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் ஃபீலிங் வந்து கொடுக்கும். இப்போது
கேன், குட், மே, மைட், ஷல், ஷுட், வில், வுட், மஸ்ட், ஹேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடல் வெர்ப் தான். ஸோ இதுவுமே வந்து நம்ம ரிசல்ட் கிளாஸில் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் யூ டூ அஸ் ஐ சே யூ வில் சூன் பிக் அப் யுவர் பிஸ்னஸ். நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணேன்னா சீக்கிரமாக உன்னுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வில்க்கு அப்புறம் பேஸ் வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் இம்ப்ரூவ் இன் யுவர் லைஃப். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினா உன் லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். இங்கே ஒர்க் அப்படின்றது ப்ரெசன்ட் சிம்பிள், இங்கே ஃப்யூச்சர் அது வில் ப்ளஸ் பேஸ் வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் யூ மேரி ஹர் ஷி வில் மேக் யூ ஹாப்பி. இங்கேயுமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் வில்க்கு அப்புறம் இங்கே பேஸ் வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம இங்கே வந்து சென்டென்ஸ் அதாவது ரிசல்ட் கிளாஸில் இனிஷியலாக கொடுத்தோம் இல்லையா, இப்போ ஐ வில் செலிப்ரேட் இஃப் ஐ பாஸ் எக்ஸாம் இதுதான் வந்து கரெக்ட். ஆனால் நம்ம எப்படி எழுதக்கூடாதுன்னா ஐ வில் செலிப்ரேட் இஃப் ஐ வில் பாஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த இஃப்க்கு அப்புறம் இங்கே நம்ம இந்த இஃப் கிளாஸில் வில் வந்து கொண்டு வரக்கூடாது. ஓகே, தென் இஃப் யூ ப்ராக்டிஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூ வில் லேர்ன் குயிக்லி இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் தான் நமக்கு கொடுத்துருக்கோம். நீ ப்ராக்டிஸ் பண்ணினா நீ சீக்கிரமாக லேர்ன் பண்ணலாம். இஃப் யூ டோன்ட் வின் டுடே வி வில் பி அவுட் ஆஃப் த காம்படிஷன். நம்ம இன்றைக்கி வின் பண்ணலைன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் வில் ப்ளஸ் பேஸ் வெர்ப் இங்கே இருக்குது. இப்போ ஆல்டர்னேட்டிவாக நம்ம வில்லுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், மாடல் வெர்பும் நம்ம யூஸ் பண்ணலாம். மாடல் வெர்ப் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ட்ரெயின் வி கான் ப்ளே டென்னிஸ். நம்ம இன்றைக்கி மழை வந்துச்சுன்னா நம்மளால் வந்து விளையாட முடியாது, டென்னிஸ் விளையாட முடியாது. இங்கே நம்ம வில் வந்து யூஸ் பண்ணலை, அதுக்கு பதிலாக மாடல் வெர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வி கான் ப்ளே. இஃப் இட் ரெயின் வி மஸ்ட் போஸ்ட்போன் அவர் கேம். மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேம் நம்ம போஸ்ட்போன் பண்ணணும். இங்கே மஸ்ட்டு தான் மாடல் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் இட் ரெயின் வியர் யுவர் வாட்டர் ப்ரூஃப் கிளாத்திங் இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இப்போ நம்ம இஃப் கிளாஸில் வந்து இஃப் பக்கத்தில் நம்ம வில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, தென் இப்போ நம்ம அன்லெஸ்ஸும் யூஸ் பண்ணலாம். இஃப் நாட்டுக்கு பதிலாக நம்ம அன்லெஸ் யூஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். இஃப் யூ டோன்ட் கெட் அன் இன்விடேஷன் யூ கான் கம் டு த பார்ட்டி. இது வந்து நம்ம இஃப் கிளாஸ் கொடுத்து கண்டிஷன் மெயின் கிளாஸ் கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த இஃப் டோன்ட் இது ரெண்டுத்துக்கு பதிலாக நம்ம அன்லெஸ் யூஸ் பண்ணலாம். அன்லெஸ் யூ கெட் அன் இன்விடேஷன் யூ கான் கம் டு த பார்ட்டி. இன்விடேஷன் வந்து உனக்கு கிடைக்கல அப்படின்னா நீ வந்து பார்ட்டிக்கு வந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறது. தென் இப்போது இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷ்னல் சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே வந்து ஒரு எம்பசைஸ் தட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ரியலிஸ்டிக் பாசிபிள் ஃப்யூச்சர் அவுட்கம் பற்றி தான் நம்ம பேசணும் இல்லையா, அந்த சென்டென்ஸ் எல்லாமும். இப்போ நம்ம இதுக்கு எப்படி வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வி டிஸ்கஸ் அ ப்ராபபிள் ஆர் லைக்லி அவுட்கம் ஆஃப் த ஃப்யூச்சர். இப்போ ஈஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள் வில் இல்லைனா மாடல் வெர்ப் பேஸ் வெர்ப் நம்ம இது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து ஃப்யூச்சர் ஃபோக்கஸாக இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் த கண்டிஷன். இப்போ தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் அபவுட் த ஃப்யூச்சர் ஈவெண்ட் ஆர் சுச்சுவேஷன், ரியல் சுச்சுவேஷன் அதை பற்றி நம்ம பேசுகிறது. இஃப் யூ ட்ரெயின் டுமாரோ வில் யூ ஸ்டே இன்டோர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா நீ வீட்டில் தான் இருப்பியா. திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்கிங் அபவுட் த ஃப்யூச்சர் ஆக்ஷன். ஃப்யூச்சர் ஆக்ஷன் பற்றி நம்ம கேட்குறோம். இஃப் யூ ட்ரெயின் டுமாரோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். இப்போ பாருங்கள், இஃப் யூ ட்ரெயின் டுமாரோ வில் யூ ஸ்டே இன்டோர் இது நம்ம கொஸ்டினாக மாற்றிருக்கோம். இதுவே வந்து இஃப் யூ ட்ரெயின் டுமாரோ ஐ வில் ஸ்டே இன்டோர் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இஃப் ஐ கான்ட் கம் டு யுவர் பார்ட்டி வில் யூ பி அப்செட். நான் வந்து பார்ட்டிக்கு வரலனா நீ அப்செட் ஆகிடுவியா. இஃப் கிளாஸ் இஸ் கேன்சல் வாட் வில் யூ டூ. நீ கிளாஸ் கேன்சல் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன். இஃப் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம் ஒர்க் வில் யூ கோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபினிஷிங் ஹோம் ஒர்க் எ ரியல் பாசிபிள் சுச்சுவேஷன். ஓகேவா, இது வந்து பாசிபிள் சுச்சுவேஷன். இஃப் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம் ஒர்க் நீ ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டேன்னா இது கான்சிக்வன்ஸ் என்னென்னா கோயிங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிஷன் சென்டென்ஸில் இஃப் ஐ ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க் ஐ வில் கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட். இதுதான் வந்து நம்ம சென்டென்ஸாக சொல்கிறது, கண்டிஷ்னல் சென்டென்ஸாக. இஃப் ஐ ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க் நான் என்னோடய ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டேன்னா என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் வெளில போவேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம் ஒர்க் வில் யூ கோ அவுட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தென் இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் இம்ப்ரூவ் இன் யுவர் லைஃப்.
இது வந்து ஒரு கண்டிஷனல் சென்டென்ஸில் கொடுத்துருக்கோம். இதுவே வந்து கொஸ்டினாக நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது, இஃப் யூ ஒர்க் ஹார்ட் வில் யூ இம்ப்ரூவ் இன் யுவர் லைஃப். இங்கே யூ வில் இம்ப்ரூவ் இன் யுவர் லைஃப் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த வில் வந்து இனிஷியலில் கொண்டு வரணும். வில் யூ இம்ப்ரூவ் இன் யுவர் லைஃப். தென் இஃப் யூ மிஸ் அ பஸ் வில் வி டேக் அ டாக்ஸி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஓகே, வில் வி டேக் அ டாக்ஸி இஃப் யூ மிஸ் த ட்ரெயின். இது பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் தான். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் வந்து மெயின் கிளாஸ் வந்து நம்ம இனிஷியலாக கொண்டு வருவோம். இஃப் கிளாஸ் அந்த கண்டிஷனல் கிளாஸை வந்து செகண்டாக கொடுப்போம். வில் யூ கால் மீ இஃப் யூ அரைவ் இயர்லி. அப்போது நம்ம எஸ் இல்லைனா நம்ம நோ சொல்வோம். வில் தி கேன்சல் த மீட்டிங் இஃப் இட்ஸ் நோ. வில் ஷி அக்செப்ட் த ஆஃபர் இஃப் தி இன்க்ரீஸ் தி சேலரி. ஸோ இது எல்லாமே வந்து எஸ்ஆர்னேட்டிவ் கொஸ்டின் தான். இப்போ WH கொஸ்டின் வந்து நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனலுக்கு WH வேர்டு இருக்கும், ஆக்சிலரி வேர்ப் இருக்கும், ப்ளஸ் சப்ஜெக்ட் மெயின் வேர்ப் இருக்கும், அதுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள், அப்புறம் கொஸ்டின் மார்க். WH வேர்ட்ஸ் அப்படின்றது வாட், வேர், வென், ஒய், ஆர், ஹவ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா WH வேர்ட்ஸ் தான். ஆக்சிலரி வேர்ப் அப்படின்றது பி வேர்ப், டூ வேர்ப், ஹாவ், ஃபார்ம். இது எல்லாமே வந்து ஆக்சிலரி வேர்ப். பி வேர்ப்னு ஆம், ஈஸ், வாஸ், வேர் இது எல்லாமும் பி வேர்ப் தான். டூ ஃபார்ம் அப்படின்றது டூ, டிட், டஸ் இது எல்லாமும். ஹாவ் அப்படின்றது ஹாவ், ஹேட் இது எல்லாமும் வந்து ஆக்சிலரி வேர்ப். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாட் வில் யூ டூ இஃப் யூ ட்ரெயின் டுமாரோ. இது வந்து WH கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் WH வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், சப்ஜெக்ட் இருக்குது, டூ அப்படின்றது மெயின் வேர்ப், தென் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இஃப் யூ ட்ரெயின் டுமாரோ அப்படின்றது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். வாட் வில் யூ டூ இஃப் இட் ரெயின் டுமாரோ. ஆஸ்கிங் அபவுட் அ பிளான் டிபெண்டிங் ஆன் த வெதர் கண்டிஷன். ஓகே, தென் வாட் வில் வி ட்ராவல் இஃப் த ஃப்ளைட் ஆர் கேன்சல். நம்ம எப்படி வந்து ட்ராவல் பண்ணுறது ஃப்ளைட் கேன்சல் ஆச்சுன்னா. இன்கொயரிங் அபவுட் அல்டர்னேட்டிவ் ட்ராவல் பிளான் இன் அ ஸ்பெசிஃபிக் சினாரியோ. ஓகே, தென் when will she call if she gets the result today. இப்போது ஆஸ்கிங் அபவுட் த டைமிங் ஆஃப் ஃபியூச்சர் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் ரிசீவிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா WH கொஸ்டின் தான். இதுலேயும் வந்து நம்ம நெகட்டிவ் கொஸ்டின் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னா, ஒன்ட் யூ கோ டு த பார்ட்டி இஃப் யுவர் ஃப்ரெண்ட் டசன்ட் கம். உன்னோட ஃப்ரெண்ட் வந்து வரலைன்னா நீ போக முடியாதா, பார்ட்டிக்கு போக மாட்டியா அப்படின்னு கேட்குறது. இப்போ இந்த கண்டிஷனல் கிளாஸ் இது வந்து இங்கே பாருங்கள், ஒன்ட் யூ கோ டு த பார்ட்டி. இந்த வில் நாட் இருக்கு இல்லையா, இது நம்ம பிகினிங்கில் கொடுத்துருக்கோம். சப்ஜெக்ட் இருக்குது, மெயின் வேர்ப் இருக்குது, இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது கண்டிஷனல் கிளாஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனலுக்கு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படின்றது நம்ம எதை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்னா, எம்பசைஸ் தட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ரியலிஸ்டிக் பாசிபிள் ஃபியூச்சர் அவுட்கம் பற்றி இருக்கும். அதாவது இஃப் யூ ப்ராக்டிஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூ வில் லேர்ன் குயிக்லி. நீ ப்ராக்டிஸ் பண்ணினா சீக்கிரமாக லேர்ன் பண்ண முடியும். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் இம்ப்ரூவ் இன் யுவர் லைஃப். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினா லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். இஃப் ஐ பாஸ் எக்ஸாம் ஐ வில் செலிப்ரேட். இது எல்லாமே வந்து ஒரு ஃப்யூச்சர் அவுட்கம் இது ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் வந்து பேட்டர்ன் வந்து நம்ம இதுதான் இருக்கும். இந்த கண்டிஷனலில் இஃப்க்கு அப்புறம் ப்ரெசன்ட் சிம்பிள் இருக்கும். மெயின் கிளாஸில் வில் ப்ளஸ் பேஸ் வேர்ப், அதாவது பேஸ் வேர்பும் யூஸ் பண்ண முடியும், மாடல் வேர்பும் யூஸ் பண்ண முடியும். இது வந்து சென்டென்ஸ் நம்ம கண்டிஷனல் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை பார்த்தோம் இல்லையா. அடுத்து செகண்ட் கண்டிஷனல் பற்றி பார்க்கலாம். அன்டில் பை.